வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 23, 2026ங்க, வியாழக்கிழமை. இன்றைக்கி ஓட்டு போட மறந்துடாதீங்க, 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க. நம்ம 1 by 1 நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இடமிருந்து வலம். 1. விண்வெளி விபத்தில் இறந்த டேஷ் சாவ்லா இந்தியாவில் பிறந்தவர். விண்வெளி விபத்தில் இறந்தவங்க, அதாவது ஸ்பேஸுக்கு போய்ட்டு ரிட்டர்ன் ஆவேல இறந்தவங்க வந்து யார்? கல்பனா சாவ்லா. ஸோ பதில் என்ன? கல்பனா சாவ்லா. முதல் எழுத்து கிடச்சிருக்குங்க. 1 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். கேரளாவின் பாரம்பரிய நடனம், கேரளாவில் உள்ள அவங்க உள்ள ட்ரெடிஷ்னல் டான்ஸ் கதகளி. ஓகேங்க, சரி. இப்போ 6 இடமிருந்து வளம் என்னென்னு பார்க்கலாமா? கரிகாலம் என்பதின் எழுத்துக்களை மாற்றினால் ஆந்திர பிரதேசத்தின் பழங்கால ஓவிய முறை. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள பழங்காலத்து ஓவிய முறை இப்போ சேலையிலையும் வருதுங்க. கலம்காரின்னு சொல்லலாம். கலம்காரி அப்படின்னு பார்த்திங்கன்னா அர்த்தம் என்னென்னா, கலம்னா பேனா, காரின்னா கலை வடிவம். இதை வந்து கையால் வரைஞ்சி இல்லைன்னா மிஷினில் கொடுத்து பருத்தி சிலையில் வந்து என்ன பண்ணுறாங்க, டிசைன்ஸ் பண்ணுறாங்க. இது கலம்காரி சேலைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸ்ஸு, காஸ்ட்லியாக உள்ள சேலை. 2 மேலேருந்து கீழேன்னு. இது ஆந்திராவுடைய ட்ரெடிஷ்னல் இது ஓவியம். 2 மேலேருந்து கீழேன்னு. நாகம் இது எடுக்குமாம். நாகம் படம் எடுக்கும். ஓகே. 5 மேலேருந்து கீழேன்னு. சுருக்கம். இது சுருக்கம்னா ஷ்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். விரிவாக்கம், எக்ஸ்பென்ஷன். விரிவாக்கம். சரிங்க. 8 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போமா? ஒரு பிரபல ரஷ்ய நதி, இப்போ ரஷ்யாவில் உள்ள ஃபேமஸான உள்ள நதியை வந்து வோல்கா தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் வா வந்துக்குதுங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எதுக்கும் வோல்கா தான் சொல்லுவோம். VOLCA, வோல்கா. நீங்கள் தமிழ் எழுதையில் வால்கான்னு எழுதுவீங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ வோல்கா. இதோட லென்த்து பார்த்திங்கன்னா, இது 20 ரஷ்ய நகரத்தை கனெக்ட் பண்ணுது. 3530 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகுதுங்க இந்த நதி. 3530 கிலோமீட்டர். 3 மேலேருந்து கீழே என்ன? செத்தும் கொடுத்தான் டேஷ் என்பர். செத்து இங் கொடுத்தான் சீதக்காதி. இதை வந்து வள்ளல்களை பாராட்டுறது. சீத இக்காதி, அதாவது முதுமொழி. இது வந்து வள்ளல்களோடைய திறமையை சொல்கிறது. பாடுறவங்க வந்து சாதி மதம் பார்க்காம யார் படிக்காங்க, அவங்கள திறமையை மட்டும் பார்த்து அவங்கள வாரி வழங்குவாங்களாம். அதை தான் செத்தும் கொடுத்தான் சீதக்காதி. சரிங்க. 3 இடமிருந்து வளம் என்ன? நோயாளியை பிணியாளின்னு. இது சீதக்காதி. வந்து சுழிச்சுக்கணுங்க. பேசிக்கிட்டே எழுதையில் சில மிஸ்டேக் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் நடக்காது. பிணியாளின்னு சொல்லலாம். இங்கே வந்து சீக்காளின்னு சொல்லலாம். சீக்கான். ஓகே. 4 மேலேருந்து கீழே. கடும் சிறையை டேஷ் கிருகம் என்பர். கடும் சிறையை கிருகம். இதை வந்து அடுத்த வாரத்துக்குள்ள குமுதத்தில் வந்திருக்கு இந்த பதில். இந்த கேள்வி அப்படியே வருது. காரா இக்கிருகம்
அந்த வீடியோ நான் சால்வ் பண்ணி போட்டாச்சு. 29ஆம் தேதிக்குள்ள வீடியோ. இதுக்கு முந்தின வீடியோ நான் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 29 நாளுக்குள்ளது நேற்றே அப்லோட் பண்ணிட்டோம். இன்னும் 1 வீக் டைம் இருக்குங்க. நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணிட்டேன். அதில் காதாக்கிருகம் அப்படின்னா சேய்ச்சாலை கடுஞ்சேன்னு சொல்லலாம். 7 இடமிருந்து வல்லம் என்ன. சட்டன ஆங்கிலத்தில் சடன். இங்கே வந்து இக்கு வந்துக்கு குவிக் QUICK. ஓகே. 11 இடமிருந்து வலம் என்ன. திடப்பொருள் அல்ல, சாலிடு ஸ்டேட் இல்லை, வாயுவும் இல்லை, கேஸும் இல்லை. அப்போ என்ன? லிக்விட் ஸ்டேட்டு, திரவம், திரவ நிலை, திரவம். 9 மேலேருந்து கீழே என்ன. தூக்கத்துக்கு பெயர் பெற்ற ராமாயண பாத்தியம். ராவணனுடைய தம்பிங்க கும்பகர்ணன். கும்பகர்ணன் ஆக்சுவலாக வரம் வாங்கையில் வந்து ஒரு ஸ்டெப்பு வார்த்தை தப்பாக சொன்னதுனால அவருக்கு தூங்கக்கூடிய வரம் கிடச்சிருச்சு. இந்திராசனம் கேட்கறதுக்கு பதில் நித்ராசனம் அப்படின்ட்டார். சரிங்களா. 19 இடமிருந்து வளம் என்ன. உலக புகழ்பிடிச்ச நடிகர் ஜப்பான் ஜாக்கி சான். 16 இடமிருந்து வளம் என்ன. ஏஜெண்ட் தமிழில், ஏஜெண்ட்டை தமிழில் முகவர்னு சொல்லுவோம். இங்கே வந்துருக்கு. அப்போ 16 மேலேருந்து. மனதில் உள்ளதை டேஷ் காட்டி கொடுத்து விடும். மனசில் உள்ள நினைக்கிறத முகம் காட்டி கொடுத்துவோம். முகம் ஒரு கண்ணாடி. 12 மேலேருந்து கீழே என்ன. தண்டவாளத்தில் செல்பவை. நம்ம ட்ரைல்னு எழுதுவோம், இங்கே ட்ரைல்கள் பன்மையில் எழுதுவோம். சரிங்க. 17 இடமிருந்து வளம் என்ன. பெரும்பாலானவருக்கு வாரத்தின் முதல் வேலை நாள். எல்லாத்துக்கும் வாரத்தில் வேலை நாள் என்னது? திங்கள், மண்டே. சரி. 17 மேலேருந்து கீழே. திவசம் இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு கொடுக்கறது. திவசம் வந்து திதி அப்படின்னு சொல்லலாம். 18 இடமிருந்து வளம் என்ன. பௌர்ணமி அன்று வானியல் காணலாம். முழு நிலா. ஒரு பாட்டு கூட இருக்குதுங்க. முழுமதி அவளது முகமாகும். ஓகேங்களா. அந்த பாட்டு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் அதுக்கு மேலே சொல்லலை, டைம் ஆகும். 14 இடமிருந்து வளம் என்ன. நடு எழுத்துக்க. ஒரு எழுத்தாளரின் பணி அல்லது திரைப்பட காட்சியை கேலி செய்யும் விதத்தில் செயல் செய்வதை என்னன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி நம்ம தினமலரில் பார்க்கலாம். பகடி. பகடி அப்படின்னா இலக்கிய படைப்பை வந்து கேலி செய்பவர்னு அர்த்தம். 10 மேலேருந்து கீழே என்ன. மலை உச்சி. மலை உச்சிங்கிற முகடுன்னு சொல்லலாம், இல்லைன்னா சிகரம்னு சொல்லலாம். பத்து இடமிருந்து வளம் என்ன. சிலிக்கான் என்பதில் உள்ள தென் அமெரிக்க நாடு. சிலிக்கான் அப்படிங்கிறதுக்குள்ள சிலிங்க. ஆல்ரெடி அங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு ஹிண்ட் வந்தாச்சு. சிலி. 13 இடமிருந்து வளம் என்ன. கடல். கடலுக்கு வேற சொல்ல என்ன. ட்ரம்மில் முடிஞ்சிச்சுங்க. சாகரம் அப்படின்னு சொல்லலாம், பௌவன்னு சொல்லலாம், ஆழி, சமுத்திரம்லாம் சொல்லலாம். நம்மளுக்கு இப்போ ஆல்ரெடி அதில் ட்ரம் ஹிண்ட் கொடுத்துக்கனால சாகரம்னு எழுதுவோம். கடைசி கேள்விங்க. 15 இடமிருந்து வளம் என்ன. ஒத்துக்கொள், சம்மதி, சம்மதிச்சுக்கோ அப்படிம்பாங்க. சம்மதி, சம்மதம் சொல்லலாம், சம்மதி. சரிங்களா. இதுதான் இன்னைய பதில். இதில் ஓல்காங்கிறது இவரோட நேமாக வரும். இதில் வழி இல்லாமல் நம்ம வால்கான்னு எழுதியிருக்கோம். பதில் வந்து ஓல்கா தான் எழுத முடியும். ஓகேங்களா. மற்றபடி இதில் எதுவுமே இஷ்யூஸ் இல்லை. இன்றைக்கி எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க.
அடுத்த வாரத்துக்குள்ள குமுதம் எபிசோடை நான் இதுக்கு முந்தின 2 வீடியோவாக போட்டிருக்கேன். 29 நாளுக்கு உள்ளது. கொஞ்சம் ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒரு போட்டிக்கு 90 கேள்வி கேட்டு நாங்கள் இந்த தடவை இப்போ தான் பார்க்கங்க. செக் பண்ணிட்டோம். நன்றிங்க.